இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக மாறுவாங்க. அவங்க தான் உங்களோட உலகம், ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பீங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னு யோசிக்கலாம். சிம்பிள். லைஃப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி போக போக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ ஓகே சொன்ன ஒரு விஷயம் இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண நீ ஏன் இப்போ பண்ணலைன்னு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. ஏன்னா அவங்க அந்த பிளேஸில் இல்லை. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிவிடுவோன்னு அவங்களே நினச்சிப்பாங்க. அப்படி பண்ணாமல் போனால் உனக்கு என் லவ் இல்லை, நம்பிக்கை இல்லை, நீ பயப்படுற, அதானே இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னால் லவ், நம்பிக்கை, பயம் இதான் இருக்கணுமா? வேறு எதுவும் காரணம் இருக்காதா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்போ உயிரே போகும். லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறத சைலண்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிடுவோம். இதுக்கு நீங்கள் சொல்கிற பயம் இல்லை, புரிய வைக்க முடியாத இதயத்தோட பெயின்.